ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சு இம்புட்டு காலத்துல ஜெலன்ஸ்கி இவ்வளவு தூரம் ஒரு பயம், நடுக்கத்தோட இருக்கிறது இப்பதான் முதல் முறை. இனி அந்த பயத்தோட வாழ வேண்டியதுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கு மட்டும் கிடையாது. ஒரு டசன் நாட்கள் அவரை சுத்தி உள்ள எல்லாருக்கும் பயம் வந்து, அந்த பயம் இப்ப வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சுட்டார்கள். அப்படி என்ன பேசி வச்சிருக்கார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நிலைமை ரொம்ப தெளிவா, கிளியராவே, தெளிந்த நீரோடையாவே ஆயிப்போச்சு. அண்ணன் அமெரிக்கா ஒரு பக்கம், இந்த பக்கம் ரஷ்யா. 2 பேரும் அவர்களுக்கு உண்டான ஸ்டைல்ல பிரிச்சுக்க ஆரம்பிச்சுட்டார்கள் நாட்ட. ரஷ்யாவுக்கு நேரடியா கொடிய பறக்க விடணும். பறக்க விட்டுட்டார்கள். அமெரிக்காவுக்கு இந்த நேரடியா கொடி பறக்க விடுறதெல்லாம் பிடிக்காது. அங்க உள்ள கனிம வளத்தை எல்லாம் அள்ளிக்குவோம். எவனோ ஒருத்தன் ஆளணும். அந்த எவனோ ஒருத்தன் நம்ம ஆளா இருக்கணும். முடிஞ்சு போச்சு. அங்க உட்காந்துட்டு அந்த ஒட்டுமொத்த லொகேஷனையும் நம்ம ஆட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இப்படி 2ஆ பிரிச்சுட்டார்கள். அவர்கள் வசதிக்கு அங்க உள்ளவனுங்கள்ல ஒரு பயல ஒரு வார்த்தை கேட்காம பிரிச்சு அறிவிச்சுட்டார்கள். இப்ப ஜெலன்ஸ்கிக்கு என்ன பயம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கிய போட்டு தள்ளிருவார்கள் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. அந்த பயத்தோட வெளிப்பாடா ஜெலன்ஸ்கியோட ஆட்கள் 1 டஜன் ஆட்கள் சுத்தி இருக்கார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரையும் மாத்திட்டாரு. இருந்தாலும் அந்த மனுஷன் வெளில வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஆத்தாடி தப்பி தவறி கூட எங்கள நேட்டோல சேர்க்க மாட்டேன்னு சொல்லிறாத. சேர்க்கிறேன்னாச்சும் சொல்லிட்டு இரு. நேட்டோல சேர்க்கவே மாட்டோம் அப்படிங்கிறது, இங்க உள்ள தலைவர்களோட உயிருக்கெல்லாம் ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். சொல்லப்போனா போட்டு தள்ளிருவாய்ங்க" அப்படின்னு வெளிப்படையா கேமரா முன்னாடி அழுகாத குறைதான். அப்ப இப்ப முதல்ல இவர்கள் பேசின ஒண்ணையுமே இவர்கள் இப்ப பேச தயாரா இல்ல. மறந்துட்டார்கள். அதாவது கிரிமியா வேணும், 4 பிராந்தியங்கள் வேணும், நேட்டோல இணையணும், அணு ஆயுதத்த கொண்டு வந்து வைக்கணும். அதே மாரி ஐரோப்பிய அதாவது நேட்டோ படைகள் இங்க வந்து முகாமிட்டு இருக்கணும். இந்த மாரி கொள்ள விஷயம் பேசி, கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டார்கள். விட்டுட்டு எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு நேட்டோல இணைக்காட்டியும் பரவால்ல. நேட்டோல இணைக்கிறோம்னு சொல்லு அப்படிங்கிறாய்ங்க. நேட்டோல இணைக்கிறேன்னு சொன்னா தான்டா உன்னைய கொல்லுவாய்ங்க அப்படின்னு நம்ம சொல்லல. அண்ணன் ட்ரம்பே சொல்ட்டார். என்ன அப்டின்னா, ரஷ்யாவுக்கு எப்பயுமே நேட்டோ பக்கத்துல வர்றது பிடிக்கல. உக்ரைனுக்குள்ள நேட்டோ வந்தா தன்னோட வீட்டு வாசலுக்கு நேட்டோ வந்ததுக்கு சமம் அப்படின்னு தானே அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நேட்டோ வராது. அப்புறம் எதுக்கு அவரு யுத்தம் பண்ண போறார்? அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டார். அந்த மனுஷன் அத பேசி முடிச்சு கொள்ள காலம் ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது ஜெலன்ஸ்கிக்கு அது புரிஞ்சு பேசுறாரா? புரியாம பேசுறாரான்னு கேட்டா, இந்த இடத்துல மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு. பயத்தோட வெளிப்பாடா, "எங்கள எப்புட்றா காப்பாத்த போறீங்க?" அப்படிங்கிற மாரி வெளியில வந்து சொல்றார்கள். ஆனா, இதெல்லாம் புத்தி முந்தியே இருந்திருக்கணும். இந்த யுத்தத்த ஆரம்பிக்கிறதுக்கு முந்தியே இருந்திருக்கணும். பைடனுக்கு என்ன அமெரிக்காவ எழுதியா குடுத்துருக்கு? அமெரிக்கால ஒரு பயலும் தொடர்ந்து உட்கார முடியாது. என்னதான் மக்கள் செல்வாக்குல தத்தளிச்சாலும் 2டே தடவைல பத்தி விட்டுருவாய்ங்க. அந்த 2 தடவையும் 4 வருஷம், 4 வருஷம் தான். கண்ண மூடி தொறக்கறதுக்குள்ள ஓடி போயிரும். இப்படி எந்த புரிதலுமே இல்லாம பைடன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுனா, ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறைஞ்சிருக்கு. போய் வாழணும்ல, அனுபவிக்கணும்ல, அதுக்கு உயிர் வேணும்ல, அப்படிங்கிற மாரி இப்பதான் அவருக்கு பயம் தெரியுது. ரஷ்ய உளவுத்துறையோட பவர் தெரியுது. இந்த பக்கம் அமெரிக்கா யாரு அப்படிங்கிறது தெரியுது. அமெரிக்கா தன் நலத்த மட்டுமே சிந்திக்கும். இவர் என்ன உளவாளியா இருந்து அவர்களுக்காக ஏகப்பட்ட விஷயம் செஞ்சுட்டாரா? விலை போனாரு. அதிகபட்சமா தூக்கி கொண்டு போய் சேஃப் ஜோன்ல விடுவார்கள். ஆனா ட்ரம்ப் விடமாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிலைமை. இந்த அளவுக்கு கதறும்போது, அதாவது ரஷ்யா கொன்றும் அப்படின்னு கதறும்போது, தப்பி தவறி பொழைக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட தயவு வேணும். இப்ப அமெரிக்கால டக்கர் என்ன பண்ணிட்டாரு பத்திரிக்கையாளர், அவர்தான் நார்ட் ஸ்ட்ரீம் 1 வெடி வச்சு தகர்த்ததே உக்ரைன் தான்டா. வெடி வச்சு தகர்த்ததே அமெரிக்கா தான்டா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பரபரப்பை கிளப்பி விட்டார். அவர் இப்ப அடுத்த கட்டமா, நம்ம குடுத்த ஆயுதங்கள், அமெரிக்கா குடுத்த ஆயுதங்கள் எல்லாம் பிளாக் மார்க்கெட்ல கிடைக்குது. ஆன்லைன்ல ஆர்டர் போடுற மாரி அவன் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காய்ங்க. அதுவும் பாதி விலைக்கு. இவனுங்க பாட்டு இஷ்டத்துக்கு டிஸ்கவுண்ட்ட குடுத்து வித்துக்கிட்டே இருக்காய்ங்க. நம்ம குடுக்கறத எதுவும் எடுத்து உக்ரைன் யுத்த காலத்துல பயன்படுத்தலை அப்படின்னு ஒரே போடா போட்டார். முடிஞ்சுச்சு ஜோலி. இது ஒண்ணு போதும் உக்ரைன தொடர்ந்து அமெரிக்கா தூக்கி போட்டு மிதிக்க. ஏன் அப்டின்னா, ட்ரம்ப் 500 பில்லியன் குடு அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஆயுதங்கள எடுத்து வித்துட்டான் சாமி. அதுவும் நமக்கு ஆகாத ட்ரக் கார்ட்டலுக்குலாம் வித்திருக்கான்ட்டாரு. அப்ப ஒரே அடியா இந்த ட்ரக் பிரச்சனைக்காக நான் செலவு பண்றதை நீ தான் குடுக்கணும் அப்படின்ட்டு 1000 பில்லியன் குடு அப்படின்ட்டு போப்போறாரு. முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும்போது, இந்த பக்கம் ரஷ்யாவும் அழுத்துது. ரஷ்யா எங்கள கொன்றும் எங்கிட்ட சேவ் பண்ணுங்க அப்படின்னு. ஆடுன ஆட்டத்துக்கு ஜெலன்ஸ்கிக்கு 2 பேருமே வாரண்ட்ட தூக்கி தலையில வீசுறார்கள். ஆனா அந்த வாரண்ட் அரஸ்ட் வாரண்ட் இல்ல. ஏறக்குறைய ஜட்ஜ்மென்ட் டே மாரியே ஆறிப் போயிடுச்சு ஜெலன்ஸ்கிக்கு. அவரு செஞ்ச வேலைக்கு உக்ரைன் மக்கள் கட்டாயம் சாபம் விட்டுருப்பாய்ங்க. அது பூரா வேலை செய்யுதுன்னு தான் எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.